ஆலிம்கள் சையது நூரிஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மூலமா பண்பட்டவங்க இருக்கிறாங்க. பிஎஸ்கே மௌலானா உத்தமபாளையம் இப்ராஹிம் ஹஸ்ரத்னு சொல்லி அவங்க நூரிஷா சர்க்கார் ரஹ்மத்துல்லாஹி கலீஃபாவா இருந்தாங்க. அவங்க பல கிதாபுகள் மொழிபெயர்த்தவங்க. அவங்க நூரிஷா சர்க்காரை பத்தி ஒரு கிதாப் எழுதியிருக்காங்க. அல் முனாஜாத்து நூரியா அப்படின்னு ஒரு கிதாப். நூரியா தரீகா கொடிவழி முனாஜாத்து கும்மி அப்படின்னு ஒரு பாட்டு. அதுல ஒவ்வொரு வலிமார்களை வச்சு நூரிஷா சர்க்கார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை சென்று சேரக்கூடிய காதிரியா சிஷ்தியா தரீகாவின் ஷேக்மார்களுடைய பெயரெல்லாம் சொல்லி அவங்கள வசீலாவாக ஆக்கி துவா கேட்கக்கூடிய பாடல். அதுல கடைசியில் அவங்க சொல்றாங்க, அன்னையை மிஞ்சிய அன்புடையார் எம்மை ஆதரித்தாட்கொள்ளும் பண்புடையார் பின்னமில்லா குரு செய்து நூரிஷா பாரினில் பல்லாண்டு வாழியவே. அவங்க அதை படிக்கிறாங்க. தாய் நம்முடைய தீன் விஷயத்துல நம்ம உடல் விஷயத்துல அக்கறை செலுத்துவா. அன்னையை விஞ்சிய அன்புடையார், எம்மாவை விட என் மீது அன்பு கொண்டு எனக்கு அல்லாஹ்வினுடைய தொடர்பு, கலிமாவினுடைய தொடர்பு, அல்லாஹ்விடமிருந்து நான் எதையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஹிம்மத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என் மனக்கண்ணாலும் என் புறக்கண்ணாலும் பார்ப்பதற்கான தேவையான இல்மையும் மஅரிஃபத்தையும் தருவதிலே என் தாயை விட அன்னையை மிஞ்சிய அன்புடையார். என் மீது அன்பு கொண்டு அவர்கள் செய்த சேவையை நான் மறக்க முடியாது. எம்மை ஆதரித்து ஆட்கொள்ளும் பண்புடையார், என்னை ஆதரித்து ஆட்கொண்டு எங்களை திருத்தக்கூடிய பெருமகான் பின்னமில்லா குரு. அவங்களுடைய ஷரியத்துல எந்த விதமான குளறுபடியும் இல்லாத, யாரும் அவர்களை குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு பின்னமில்லாத குருவாக இருக்கக்கூடிய சையது நூரிஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாரினில் பல்லாண்டு வாழியவே அவங்க வைத்து படிச்சாங்க. அவங்க